படம் பராசக்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது இந்த படம். நிறைய பேர் நிறைய விதமாக வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் ட்விட்டர்லாம் பார்த்தா நிறைய நெகட்டிவாலாம் நிறைய போட்டிருந்தாங்க. பட் தமிழை நேசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். திருப்பி சொல்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த படத்தை பார்க்காதீங்க, தமிழுக்காக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எஸ்கே அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் எஸ்கே அவரோட ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, எஸ்கேக்கு ஒரு தீக்காயம் ஆன மாதிரி இருக்கும். அந்த தீக்காயமே ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் படத்தில் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கேமியோஸ் அப்படின்னு நிறைய பேர் செகண்ட் ஹாஃபில் வராங்க. அந்த கேமியோஸை டேரக்டர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டியூரேஷனாக இருக்கட்டும், ஆனால் அந்த சின்ன டியூரேஷன்லேயே எல்லாருமே ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த கேமியோஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. தமிழுக்காக பார்த்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவா வேணும். அவரோட இப்போ ரீசெண்டாக அவரோட ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுமே சூப்பராக இருக்குது. அதில் மாவீரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில படங்களாக இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இதாக சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் கரெக்டான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. என்ன க்ரௌடு உள்ள நான் எந்த அளவுக்கு ஜனநாயகனுக்கு ஒரு க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக எங்கேயுமே க்ரௌடு வந்திருக்கு. ஸோ மேபி ஜனநாயகனும் ரிலீஸ் ஆயிருந்தால் க்ரௌட் எப்படி பிரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் சூப்பரான படம். எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்ரீலீலா நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வாவுடைய ரோல் நல்லா இருக்குது. ஜெயம் ரவி ஆன்டகனிஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொன்றுமே படத்தில் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால படம் நமக்கு நல்லா புரியும். நல்லா இருக்குது. எனக்கு லைக் மியூசிக் அப்படின்றலாம் தாண்டி அந்த ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ், தமிழை பற்றி அவங்க சொன்னது, அதுக்கு ஒரு சில ஃப்ரேமிங் கொடுத்துருந்தது, அதை பார்க்கும்போதே எனக்கு இந்த மியூசிக்கெல்லாம் லைக் ஒரு சில படம்லாம் சீன்லாம் வைக்கணும் அப்படின்னா பின்னாடி மாசான பிஜிஎம் வச்சாதான் நம்மளால் அந்த சீன்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் மாசான சீன்ஸ் இல்லை, தமிழ் அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் அந்த பிஜிஎம்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க, சீனை மட்டும் தான் பார்ப்பீங்க. அவ்வளோதான். ஓவரால் நல்ல படங்க. தாராளமாக போய் பாருங்கள். தமிழ் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, படம் போய் பாருங்கள்.